அப்பா மகன் உறவே இல்லாம கோபியை விட்டு போன பந்தம், பாக்கியா வேலைக்கு ஆப்பு வச்ச எக்ஸ் கணவர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் தாத்தாவோட பிரிவை தாங்க முடியாமல் எழில், செழியன், இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து அமிர்தா அண்டு ஜெனியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவங்களை சமாதானப்படுத்த முடியாமல் பாக்கியா மாமியார் பக்கம் இருந்து அவங்களுடைய வேதனையை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த செல்வி எல்லாரையுமே சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. இருந்தாலும் தாத்தா பேசின வார்த்தைகளும் பக்கபலமாக இருந்து சொன்ன விஷயங்களையும் நினச்சி ஒவ்வொருத்தங்களுமே அழுது புலம்புறாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவினுடைய பிம்பங்கள் அங்கங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த வேலையை பார்க்கணும், இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தங்களுமே பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு வராங்க. அப்போது அங்கே வந்த ஜெனியோட அம்மா அப்பா, இப்போ உங்கள் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் ஜெனி இங்கே இருந்தால் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அது சரியாக இருக்காது, அதனால் ஜெனியை எங்களோட நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா அண்டு செழியன் ஜெனி வயிற்றில் இருக்கிற குழந்தைய நினச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஜெனி எல்லாரும் இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது என்னால் மட்டும் அங்கே தனியாக போயிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால் நான் இவங்களை விட்டு எங்கேயும் வரமாட்டேன், நான் இவங்க கூடவே தான் இருப்பேன், இவங்க கூட இருக்கிறதுனால தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து தாத்தாவோட அஸ்தியை கரைக்கிற விதமாக செழியன் அண்டு எழில் பழனிசாமியோட போயிட்டு எல்லா காரியங்களையுமே செஞ்சுட்டு அஸ்தியையும் வாங்கிட்டு வராங்க. இதையாச்சும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவை கூட்டிக்கிட்டு கோபி பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளாரவே அவங்க செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோபி எனக்கும் கொஞ்சம் அஸ்தி வேணும், தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டு வாங்குறாரு. ஆனால் கோபியோட நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்க தேவையே இல்லை. அப்பா மகன் உறவே இல்லாத அளவுக்கு கோபிக்கு ராமமூர்த்திக்கு உண்டான பந்தமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கடைசியில் எந்த சடங்கு சம்பிரதாயங்களுமே செய்ய முடியாமல் 3வது நபராக வேடிக்கை பார்க்குற ஒரு நிலைமை கோபிக்கு வந்துருச்சு. இத்தனை கோபத்திலையும் மனசில் வச்சிருக்கிற கோபி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலவே பாக்கியாவையே தவறாக புரிஞ்சுக்க போகிறாரு. அதோட பாக்கியா தனியாக பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கிறதுனால தான் இவ்வளோ துணிச்சலாக அவள் இருக்கிறா, அதனால் முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கிட்ட இருந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கோபி முடிவு பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரியாக கோபி பார்த்திங்கன்னா நண்பரோட ரெஸ்டாரண்ட் தான் பாக்கியா நடத்துகிற அந்த ஹோட்டல். அதனால் எப்படியோ தில்லாலங்கடி வேலை பார்த்து பாக்கியா வேலை பார்க்குற அந்த ஹோட்டலில் அவரே விலைக்கு வாங்கி தொடர்ந்து பாக்கியாவுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் செஞ்ச பாவம் போதாது அப்படிங்கிற மாதிரியா இன்னமும் தொடர்ந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற கோபி எப்போ தான் திருந்த போகிறாரு அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாத புதிராக தான் வந்துட்டு இருக்குது. பிகாஸ் இவ்வளோ தவறு பண்ணிட்டாரு அண்ட் கடைசியில் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னால் தான் செய்ய வேண்டிய இது இறுதி காரியங்கள் கூட அவரால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு தருணத்திலையாச்சும் நம்மள அம்மாவே இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியா உணராத கோபி இனியும் திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் திருந்துறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை. ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.